நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாக்கடுவது. ஆமேன். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலே உங்களை யாவரும் மறுபடியுமாக சந்திப்பதிலே நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறோம். ஆமென். பிரியமானவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைக்காக நாங்கள் ஒரு வாரம் காத்திருக்கிறோம். நாம் எல்லாரும் சேர்ந்து உங்களோடு கூட இணைந்து தேவனை துதிப்பதிலும் ஆராதிப்பதிலும் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. ஏனென்று சொன்னால், கடந்த வாரம் முழுவதும் தேவன் நம்மை எப்படி அருமையாக காத்து நடத்தி வந்தார். எத்தனை விதமான கஷ்டங்கள், தனிமைகள், சோர்வுகள் இருந்த நேரத்திலும் தேவன் அதையெல்லாம் தாண்டி வரும்படி நம்மளுக்கு உதவி செய்த தேவனை நம்ம இந்த காலை வேளையிலே ஒரு மனதோடு நம்ம துதிக்கும்படியாக கூடி வந்திருக்கிறோம். தேவன் அதிலே மிகவும் பிரியப்படுகிறார். பிரியமானவர்களே, தேவன் இந்த காலை வேளையிலே வேத வசனம் நம்மை கர்த்தரை துதிக்கும்படியாக கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கிறாராம். ஏசாயா 42வது அதிகாரம் வசனம் 10-3 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். ஏசாயா 42:10. சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணுகிறவர்களே, அதில் உள்ளவைகளே, தீவுகளே, அவைகளின் குடிகளே, கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். பூமியின் கடையாந்தரத்திலிருந்து அவருடைய துதியை பாடுங்கள். வனாந்தரமும் அதன் ஊர்களும் கேதாரியர் குடியிருக்கிற கிராமங்களும் உரத்த சத்தமிட கடவது. கண்மலைகளிலே குடியிருக்கிறவர்கள் கம்பீரித்து பர்வதங்களின் கொடுமுடியிலிருந்து ஆர்ப்பரிப்பார்களாக. கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவர் துதியை தீவுகளில் அறிவிப்பார்களாக என்று கர்த்தர் அவர் உண்டாக்கின சிருஷ்டிப்பை பார்த்து தேவனை உயர்த்தி துதிக்கும்படியாக கர்த்தர் சொல்லுகிறார், எதிர்பார்க்கிறார். அவருடைய சிருஷ்டிப்புகள் அவர் உருவாக்கின உலகத்தில் உள்ள எல்லாமே அவரை துதிக்கும் போது, அவர் தம்முடைய சாயலாக உருவாக்கின நீங்களும் நானும் அவருடைய ஜீவனை நமக்குள்ளே வைத்திருக்கிற நாம் அவரை எப்படி துதிக்க வேண்டும்? அவர் எதிர்பார்ப்பு அந்த காலை வேளையிலே நாம் அவர் எதிர்பார்க்கிறதற்கு அதிகமாக அவரை நம்ம இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தி துதிப்போம். ஏனென்றால் பிரியமானவர்களே, 13வது வசனம், கர்த்தர் பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு யுத்த வீரனை போல வைராக்கியம் உண்டு முழங்கி கர்ஜித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். உங்களுக்காக எனக்காக கர்த்தர் ஒரு யுத்த வீரனை போல புறப்பட்டு நமக்காக வைராக்கியம் கொண்டு முழங்கி கர்ஜித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொண்டு அவர் வெற்றி சிறக்கும் போது அது நமக்கு வெற்றி. நம்முடைய வியாதியின் மேல வெற்றி, நம்முடைய தனிமையில வெற்றி, சோர்வு நேரத்தில் வெற்றி. ஆம் பிரியமானவர்களே, எதுவாக இருந்தாலும் நாம் செய்ய வேண்டியது அவரிடத்துல ஒப்பு கொடுப்போம், அவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம், அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுவோம். ஏன் என்று சொன்னால் 42:3வது வசனம், அவர் நெறிந்த நாணலை முறிக்காதவர், மங்கி அறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். வாழ்க்கையிலே நமக்கு சோர்வா, வியாதினாலே பலவீனமா, ஜெபிக்கவே முடியவில்லையே, சாப்பிட முடியல, எழுந்து நடக்க முடியல, தனிமையினாலே சோர்வு, இப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட கர்த்தர் அந்த நெறிந்த நாணலை நான் முறிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறது போல நம்முடைய வாழ்க்கையில இந்த காலைவெளியிலே இருதயத்துல எப்படிப்பட்ட சோர்வு, சரீரத்துல என்ன பலவீனம், கர்த்தரை நம்ம நோக்கி பார்ப்போம், கர்த்தரை நோக்கி நம்ம துதிப்போம் பிரியமானவங்களே. அப்போது கர்த்தர் நமக்காக பலனை கொடுப்பார். நிறைந்த நாளில் முறிக்க மாட்டார். மங்கி எறிகிற திரியை அவர் அணைக்க மாட்டார். அதாவது நம்மை அவர் தள்ளாட விட மாட்டார். அவர் நம்மை ஆதரிக்கிற தேவனாய் இருக்கிறார். நமக்காக அவர் முழங்கி கெர்ஜித்து யுத்த வீரனை போல நமக்கு வெற்றியை கொடுக்கும் வரை நம்மோடு கூட இருக்கிறார். அவரை நம்ம துதித்து பாடுவோம், வாருங்கள். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். பரிசுத்தாரின் மத்தியிலே பரஞ்சேசு உலாவுகிறார். பரிசுத்தாரின் மத்தியிலே பரஞ்சேசு உலாவுகிறார். பைவசபையிலே தேவன் எழுந்தருளினார். பயத்த
நல் பக்தியோடு தேவனை ஆராதிப்போம். பயத்தோடு நல் பக்தியோடு தேவனை ஆராதிப்போம். வீணைகள் கைகளில் ஏந்தியே துதிப்போம். வீணைகள் கைகளில் ஏந்தியே துதிப்போம். தெய்வ சபையிலே தேவன் எழுந்தருளினார். ஆபத்து நாளில் அரணாம் கோட்டை நித்திய கண்மலையே. ஆபத்து நாளில் அரணாம் கோட்டை நித்திய கண்மலையே. யாக்கோபின் தேவன் நம் அடைக்கலமே. யாக்கோபின் தேவன் நம் அடைக்கலமே. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். ரப்பகலாய் தம் கண்மணி போல் தூங்காது காப்பவரே. ரப்பகலாய் தன் கண்மணி போல் தூங்காது காப்பவரே. தாயினும் மேலாக தாங்கி ஆதரிப்பார். தாயினும் மேலாக தாங்கி ஆதரிப்பார். தேவ சபையிலே உலகின் முடிவு வரைக்கும் நான் உன்னோடிருப்பேன் என்றாரே. உலகின் முடிவு வரைக்கும் நான் உன்னோடிருப்பேன் என்றாரே. ஆல்பா ஓமேகா என்னும் நாமத்தோரிவோம். ஆல்பா ஓமேகா என்னும் நாமம் தோரிவோம். சாத்தானின் கோட்டை தகத்தோழிய ஏகமை துணித்திடுவோம். சாத்தானின் கோட்டை தகத்தோழிய ஏகமை துதித்திடுவோம். சாத்தானை ஜெயித்த இயேசு நமக்குண்டு. சாத்தானை ஜெயித்த இயேசு நமக்குண்டு. ஒசன்ன பாடி ஆர்ப்பரிப்போம் உன்னத தேவனையே. ஒசன்ன பாடி ஆர்ப்பரிப்போம் உன்னத தேவனையே. ஜெய ஜெய ராஜனுக்கு ஜெயம் முழங்கிடுவோம். ஜெய ஜெய ராஜனுக்கு ஜெயம் முழங்கிடுவோம். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். மதியிலே பரன் இயேசு உலாவுகிறார். பரிசுத்தரின் மதியிலே பரன் இயேசு உலாவுகிறார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி
துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நித்திய தேவனம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். ஜீவனின் ஊற்றாமே இயேசு பரன், தீர்த்திடுவார் உந்தன் தாகமதை. பாவங்கள் ரோகங்கள் சாபங்கள் போக்கிட பரிவாய் அழைக்கிறார். பாவங்கள் ரோகங்கள் சாபங்கள் போக்கிட பரிவாய் அழைக்கிறார். வல்லவரே இயேசு நல்லவரே, மிக அன்பு மிகுந்தவரே. இயேசு வல்லவரே, அவர் நல்லவரே, உனக்காகவே ஜீவிக்கிறார். ஆறுமற்றவனாய் நீ அலைந்தே பாவ உளைதனிலே அமிழ்ந்தே. மாண்டிடாது உன்னை தூக்கி எடுத்தவர் மந்தையில் சேர்த்திடுவார். மாண்டிடாது உன்னை
தூக்கி எடுத்தவர் மந்தையுள் சேர்த்திடுவார். வல்லவரே இயேசு நல்லவரே, மிக அன்பு மிகுந்தவரே. இயேசு வல்லவரே, அவர் நல்லவரே, உனக்காகவே ஜீவிக்கிறார். வியாதியினால் நொந்து வாடுவதேனோ, தேவன் கிறிஸ்து சுமந்ததனை சிலுவை மீதினில் தீர்த்ததாலே இனி சுகமடைந்திடுவாய். சிலுவை மீதினில் தீர்த்ததாலே இனி சுகமடைந்திடுவாய். வல்லவரே இயேசு நல்லவரே, மிக அன்பு மிகுந்தவரே. இயேசு வல்லவரே, அவர் நல்லவரே, உனக்காகவே ஜீவிக்கிறார். பரனின் அன்பதை அகமதிலே சோரிந்து தன் திரு ஆலயமாய் மாற்றிய தம்மை போல் தேவசாயலாக்கி மகிமை சேர்த்திடுவார். மாற்றிய தம்மை போல் தேவசாயலாக்கி மகிமை சேர்த்திடுவார். வல்லவரே இயேசு நல்லவரே, மிக அன்பு மிகுந்தவரே. இயேசு வல்லவரே, அவர் நல்லவரே, உனக்காகவே ஜீவிக்கிறார். வானமும் பூமியும் மாறி போயினும் வாக்கு மாறாதவர் வல்ல மீட்பர். காப்பார் வழுவாது உள்ளங்கையில் வைத்து கலங்கிடாதே நீ வா. காப்பார் வழுவாது உள்ளங்கையில் வைத்து கலங்கிடாதே நீ வா. வல்லவரே இயேசு நல்லவரே, மிக அன்பு மிகுந்தவரே. இயேசு வல்லவரே, அவர் நல்லவரே, உனக்காகவே ஜீவிக்கிறார். வல்லவரே இயேசு நல்லவரே, மிக அன்பு மிகுந்தவரே. இயேசு வல்லவரே, அவர் நல்லவரே, உனக்காகவே ஜீவிக்கிறார். எங்கள் அன்புள்ள பரலோக தகப்பனே அப்பா, உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் சுவாமி எங்களுக்கு எவ்வளவு பலனை கொடுக்கிறதப்பா. நீர் நெருந்த நாணலை முறிக்காதவர், மங்கி அறிகிற திரிய நீர் அணைக்காதவர் சுவாமி. எங்களுக்காக சுவாமி நீர் கெர்ச்சித்து சுவாமி எங்களுக்காக நீர் வழக்காடுகிற ஒரு யுத்த வீரனை போல வழக்காட்டி எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன் சுவாமி. இந்த உலகத்தில் வருகிற சோதனைகள், போராட்டங்கள், வியாதிகள், தனிமை, பலவீனங்கள், இதிலெல்லாம் நாங்கள் சோர்ந்து போகிற வேலைகள் எங்களுக்கு உண்டு. அடிக்கடி நாங்கள் சோர்ந்து போகிறோம் சுவாமி. அந்த நேரத்தில் எல்லாம் எங்களின் பலனில்லை என்று நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும்போது கர்த்தாவே நீர் எங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. நாங்கள் பாடின அந்த பாட்டு எங்கள் வாயின் அறிக்கையாய் இருக்கிறது சுவாமி. நீர் வல்லவர், நீர் நல்லவர், மிகுந்த அன்புள்ள தேவன் சுவாமி. அதனாலதான் சுவாமி நாங்கள் உமக்கு பாவிகளும் துரோகிகளுமாய் தூரத்தில் இருந்த போதே சுவாமி உம்முடைய குமாரனாகிய இயேசுவை எங்களுக்காக இந்த உலகத்திலே அனுப்பினீரப்பா. பொன்னினாலும் அல்ல, வெள்ளியினாலும் அல்ல, விலை மதிக்க முடியாத அவருடைய ரத்தத்தினால எங்களை மீட்டு கொண்டீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த உலகத்திலே நாங்கள் ஜீவிக்கிற நாட்கள் எல்லாம் கூட கர்த்தாவே எங்களுக்கு பலவீனங்கள் வரும்போது
நீர் எங்களை உள்ளங்கையிலே வரைந்து கர்த்தாவே எங்களை வலுவாது நீர் காக்கிற தேவன் சுவாமி. எங்களை கலங்கிடாதே மகளே நீ வா என்று, மகனே நீ வா என்று எங்களை அழைத்து கர்த்தாவே எங்களுக்கு வெற்றியை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீங்க. நாங்கள் அடிக்கடி சோர்ந்து போகிறோம் சுவாமி, அடிக்கடி நாங்கள் பலவீனப்படுகிறோம் கர்த்தாவே, அடிக்கடி விசுவாசத்திலே நாங்கள் வலிவி போகிறதை போல இருக்கிறது சுவாமி. உலகத்தில் வருகிற காரியங்களை மேற்கொள்ள உம்முடைய பிரசன்னம் வேணும், உம்முடைய கிருபை எங்களுக்கு வேணும் கர்த்தாவே. அதை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு நீர் எப்போதும் ஆயத்தமா இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் அப்பா துதிக்கும்படியாக எங்களுக்கு அழைப்பு கொடுத்த தேவனுக்கு ஒரு திட்டம், ஒரு முகாந்திரம் உண்டு சுவாமி. உம்மை நாங்கள் துதித்த போது எங்கள் கவலைகளை எல்லாம் மாற்றினீர் சுவாமி. உம்மை துதித்த போது எங்கள் உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் இருக்கிற இடத்துல நிரப்பினீர் சுவாமி. எங்களுக்காக இந்த வாரம் முழுவதும் சுவாமி நீர் செய்ய போகிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. எங்களால் செய்ய முடியாதே நீர் எங்களுக்காக செய்து வெற்றியை கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இந்த மாதத்தின் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த இன்னொரு தருணத்துக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். போன வாரத்தில் தேவன் நம்மோடு கூட பேசினார். ரோமர் எழுதியிருக்கிற நிருபம் 8வது அதிகாரம் 36, 37 வசனத்தில் நம்ம படித்த காரியம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோ, பட்டயமோ, இவெல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவரால் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி தேவன் நம்மோடு கூட பேசி நம்மை உற்சாகப்படுத்தினார். இந்த வாரம் முழுவதும், கடந்த வாரம் முழுவதும் நீங்கள் தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கூட, எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் கூட, இந்த வார்த்தையை கொண்டு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தை கொண்டு நம்ம இருக்கிற சூழ்நிலையை மேற்கொண்டு சென்று ஜெயம் கொள்ளவர்களாக கர்த்தர் நமக்கு உதவி செய்தாருன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் கூட தேவன் நம்மோடு கூட பேச இருக்கிறார். அவர் இந்த நாளில் நமக்கு ஏற்ற ஒரு வார்த்தையை, செய்தியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நம்ம செய்திக்கு போவதற்கு முன்பாக தேவனுடைய வார்த்தையை வாசிக்க நம்ம கேட்கலாம். இந்த நாளில் நம்முடைய தியானத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 13லிருந்து 24 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். அதுக்கு பின்பாக நம்ம இந்த வசனங்களை தியானித்து தேவன் நம்மோடு கூட என்ன பேசுகிறார் என்று சொல்லி நம்ம கற்றுக்கொண்டு நம்முடைய ஆவிக்குற வாழ்க்கையில் முன்னேறி செல்லவும் அவருக்காக வாழவும் இந்த வசனங்கள் நமக்கு உதவியாக இருக்கட்டும். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் வசனங்கள் 13லிருந்து 24. அப்போது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரருக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழித்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்போது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றாள். அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருந்த மேல் வீட்டில் அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை
சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாய் கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது. அவன் பிழைத்தான். அப்போது எலியா பிள்ளையை எடுத்து மேல் வீட்டிலிருந்து அவனை கீழ் வீட்டிற்கு கொண்டு வந்து அவனை தன் தாயினிடத்தில் கொடுத்து, பார், உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னான். அப்போது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன் என்றான். ஆமேன். கண்களை மூடி ஒரு நிமிடம் நம்ம ஜெபிக்கலாம். தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக. எங்களை அதிகமாக நேசிக்கிறது தான் நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் நீங்கள் கொடுத்த முடிய திவ்ய வசனங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட பேசுங்க பிதாவே. இந்த வார்த்தையானது எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவைகளுக்கு ஏற்றதாக இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. நம்முடைய வார்த்தையில் வல்லமை உண்டு, நம்முடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு பிதாவே. ஆமாம், இந்த வார்த்தைகள் மூலமாக நீர் எங்களை தேற்றுறீங்க, பலப்படுத்துறீங்க. ஆவியானவர் இந்த வசனங்களை எங்களுக்கு விளக்கித்தாங்க பிதாவே. இந்த வசனங்களை நாங்கள் புரிந்து கொண்டு உங்களுக்காக ஜீவிக்க பிதாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி விட உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளில் தேவனுடைய வசனத்தை நம்ம வாசிக்க கேட்டோம். இது நம்ம எல்லோருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு பகுதி. இந்த பகுதியை அடிக்கடி நம்ம படித்திருக்கிறோம். இந்த பகுதியிலிருந்து அநேக பிரசங்கங்களை, செய்திகளை நம்ம கேட்டிருக்கிறோம். இந்த நாளில் நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆண்டவரே, நாங்கள் இந்த நாளில் எந்த வசனத்தை நாங்கள் தியானிக்கணும், நீங்கள் என்ன பேச இருக்கிறீங்க என்று சொல்லி சூழ்நிலையை பார்க்கும்போது அநேக காரியங்கள் நம்ம மத்தியில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை பார்க்கும்போது இந்த நாளில் தேவன் தேவைகளை சந்திக்கிறவர் என்ற தலைப்பில் பேச வேண்டும் என்று சொல்லி நாம் ஏவப்பட்டதுனால இந்த நாளில் என்னுடைய செய்தியின் தலைப்பை தேவைகளை சந்திக்கிற தேவன், தி காட் ஹூ ப்ரொவைட்ஸ் அவர் நீட்ஸ் என்ற ஒரு தலைப்பில் இந்த நாளில் உங்களோடு கூட நான் பேச இருக்கிறேன். இந்த நேரம் இருக்கும்போது இந்த 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தை முழுமையாக நீங்கள் வாசிங்க. அது உங்களுக்கு உங்களுடைய மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். முதல்ல இந்த 17வது அதிகாரம் 1லிருந்து 12 வசனங்களை 7 வசனங்களை நம்ம பார்க்கும்போது இந்த சில காரியங்களை நம்ம இந்த பகுதியிலிருந்து புரிந்து கொள்ளலாம். முதலாவதாக இந்த 17வது அதிகாரத்துக்கு முன்பாக 16வது அதிகாரம் கடைசி பாகத்தில் நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படிக்கு தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்ததை பார்க்கிலும் அதிகமாய் செய்து வந்தான் என்று சொல்லி அந்த இடத்துல எழுதியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். என்ன, அவன் முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்களுக்கெல்லாம் செய்ததை பார்க்கிலும் அதிகமாக செய்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இந்த ஆகாப் ராஜா அவன் முதலாவதாக ஒரு பாகால் என்ற தேவனை வணங்குகிற மனைவியை அவன் மணந்து கொண்டான் என்று சொல்லி பார்க்குறோம். அவன் ஏதோ எசபேல் என்ற அவளை மணந்து கொண்டது மாத்திரமல்ல, அவள் சேவித்த அந்த பாகால் என்ற அந்த தேவனை அவன் சேவித்து வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஜீவனுள்ள தேவனை அவன் விட்டு அந்த மனைவி அவனுடைய மனைவி ஆகிய எசபேல் வணங்கின சேவித்த அந்த பாகால் என்ற தேவனை வணங்கினான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், அவன் அந்த தேவர்களுக்காக ஒரு தோப்பையை கூட உண்டாக்கினான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது ஜீவனுள்ள தேவனை விட்டு அவன் இப்போது ஒரு அந்நிய தேவனை வணங்கி கொண்டிருக்கிறான். அதனால்
கர்த்தருக்கு விரோதமாய் நடந்தான். அவருடைய வார்த்தையை கை கொண்டு நடக்கலை. கர்த்தரையை வெறுத்து அவன் வந்து இந்த பாக்கால் என்ற இந்த தேவனை வணங்கினதுனால கர்த்தர் வந்து கோபம் கொண்டு அவனை பார்த்து சொல்லுகிறார், அவனுக்கு விரோதமாய் தன்னுடைய வார்த்தையை அனுப்பினார் தீர்க்க தரிசனம் மூலமாக. 17வது அதிகாரம் 1-7 வசனங்களை வாசிப்போமானா அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், தேவன் வந்து அவருடைய தீர்க்கதரிசியான எலியாவை ஆகாபின் இடத்துக்கு அனுப்புகிறார். அந்த இடத்துல எலியா தீர்க்கதரிசி அவன் ஆகாபின் இடத்துல போயிட்டு சொல்லுகிறான். அவர் சொல்கிறாரு 17:1 2வது பகுதி, என் வாக்கின்படியே அன்றி இருந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். தேவனுடைய வார்த்தை அவனுக்கு உண்டானது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போது அவன் போய் சொல்கிறான், இந்த வருஷங்களில் நீ வந்து தேவனுக்கு கீழ்ப்படியாத, அவரை சேவிக்காத, அவரில் அன்பு கூறாத, நீ வந்து அந்நிய தேவர்களை வணங்கி கொண்டிருக்கிறதுனால, தேவனுக்கு விரோதமான அந்த காரியத்தை நீ செய்து கொண்டு வருகிறதுனால உன்னுடைய தேசத்தில் ராஜ்யத்தில் மழை பெய்யாது, பனியும் இருக்காது என்று சொல்லி தேவன் சொன்ன அந்த வார்த்தையை அவன் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய அப்போது மழை பெய்யாதிருந்தால், பனி இல்லாதிருந்தால் விளைச்சல் இருக்காது, ஜனங்களுக்கு சாப்பிட இருக்காது, பஞ்சமும் பட்டினியும் உண்டாகும் என்று சொல்லி நம்ம எல்லோரும் அறிந்திருக்கிறோம். அதனால் இந்த தேவனுடைய வார்த்தை வந்து எலியாவுக்கு உண்டாகி அவன் போய் அந்த ராஜாவின் இடத்துல கர்த்தர் சொன்னபடியே அவன் சொல்லிவிட்டான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கர்த்தர் பிரியமானவரோட இந்த இடத்துல பாருங்கள், அவன் வந்து ஆகாப் ராஜா ஒரு அந்நிய தெய்வத்தை வணங்கி கொண்டிருந்தான். ஜீவனுள்ள தேவனை, சர்வ வல்லமுள்ள தேவனை, அண்ட சராசரங்களை படைத்த தேவனை அவன் விட்டு விட்டான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால் இப்பொழுது அவனுடைய தேசத்தில் மழை இல்லை, பனி இல்லை, தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எலியா வந்து அவன் இடத்துல போய் தேவனுடைய வார்த்தையை தைரியமாய் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அப்போது தேவனுடைய ஊழியக்காரர் அந்த தன்னுடைய ஜீவனை கூட பார்க்காதபடிக்கு, ஒருவேளை ஆகாப் கோபம் கொண்டு அவனை கொன்று போட்டிருக்கலாம். ஆனாலும் கூட தேவனுடைய வார்த்தை அவனுக்கு நேராய் வந்தபோது அவன் தேவன் சொன்னபடியே அவன் போய் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் வந்து தேவன் சொன்னபடியே அவன் அந்த காரியத்தை செய்தான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ பாருங்கள், இதனால் கர்த்தர் என்ன செய்தார், எலியாவை பாதுகாத்தார் என்று சொல்லி இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம். அவர் சொல்லுகிறார், 2-3 வசனங்கள் 17வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசித்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். 3வது வசனத்தில் கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டிரு. அந்த இடத்துல உன்னை போஷிக்கும்படியாக காகங்களை நான் வந்து ஏற்படுத்தியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கட்டளை இட்டிருக்கிறேன்னு சொல்லி சொல்லுகிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்ன காரியத்தை எலியா செய்ததுனால பாருங்கள், தேவனாகிய கர்த்தர் அவனை பாதுகாக்க அந்த கேரித் என்ற இடத்துக்கு அவனை போக சொல்லுகிறார். அந்த போய் ஒளிந்து சொல்லி சொல்லுகிறார். அது மாத்திரமில்லை, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய ஊழியக்காரனாகிய எலியாவை தீர்க்கதரிசியை அவர் வந்து போஷித்தார் என்று சொல்லி, எப்படியாக போஷித்தார், அவர் வந்து காகங்கள் வந்து இந்த வேதத்தில் வாசிக்கிறோம் 4:6 வாசித்தீங்கன்னா 6வது வசனத்தில் காகங்கள் மூலமாக அவர் போஷித்தார். விடியங்கால அப்பமும் இறைச்சியும் அந்த காகங்கள் கொண்டு வந்து தான். அதே போல் சாயங்கால நேரத்தில் கூட எலியாவுக்கு அப்பத்தையும் இறைச்சியும் இந்த காகங்கள் கொண்டு வந்து என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவனுடைய தாகத்தை தீர்க்கும்படியாக அந்த கேரித் பள்ளத்தாக்கின் இருந்த அந்த நீரூற்று வந்து தண்ணீர் வந்து அவன் குடித்தான் என்று சொல்லி நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீங்கள் நேரம் இல்லாததுனால எனக்கு விவரித்து சொல்ல முடியாது. அதனால் நீங்கள்
நேரம் இருக்கும்போது இந்த பகுதியை 17வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்போ இந்த இடத்துல முதலாவதாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், நம்ம நம் ஆராதிக்கிற தேவன் அவர் மிகுந்த அன்பானவர், நம்ம கரிசனை உள்ள தேவன். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நம்ம நடந்து அவர் சொல்லுகிற காரியத்தை நம்ம செய்யும்போது, அவருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது கர்த்தர் அவர் நம்மை பாதுகாக்க, நம்ம போஷிக்க அவர் நல்லவரும் வல்லவரும் போதுமான தேவனாக இருக்கிறார். ரெண்டாவதாக நம்ம இந்த பகுதியிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், முதலாவது பகுதியில் இந்த 14வது அதிகாரத்தில் கர்த்தர் நமக்கு நம்முடைய தேவைகளை சந்திக்கிற காரியம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவருடைய வழிகள் வித்தியாசமாக இருக்கிறது. அநேக நேரங்களில் அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களாக இருக்கிறது. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது கர்த்தர் காகங்களை கொண்டு எலியாவை போஷித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்க இந்த காகங்களின் அந்த இறைச்சியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி. ஏனென்றால் அது செத்துப்போன அந்த மாம்சத்தை அது சாப்பிடும். அதனால் அந்த தேவனுடைய வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நேராக வந்தது. கட்டளை என்னன்னு சொன்னால், நீங்கள் இந்த காகங்களின் இறைச்சியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி. பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு அந்த காகத்தின் மூலமாக தேவன் அவருடைய ஊழியக்காரனை போஷித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். கர்த்தர் பிரியமானவர்களே, நம்ம முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நடந்து அவருக்கு பிரியமாய் நம்ம வாழும்போது கர்த்தர் அற்புத விதமாய், அதிசய விதமாய், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்க அவர் நல்லவரும் வல்லவரும் போதுமான தேவனாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இந்த நாளில் ஒரு தேவனுடைய ஒரு ஊழியக்காரன் என்னிடத்துல ஊழியக்காரர் ஃபோன் செய்து என்ன கேட்டார், பாஸ்டர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது, எப்படி இந்த காரியங்களை மேற்கொள்கிறது, நான் வேலை நான் செய்து கொண்டிருக்கிறேன், ஆனால் அந்த வேலையில் சரியான வருமானம் கிடையாது, சம்பளமும் சரியாக வராததுனால நான் பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று சொல்லி அவர் சொன்னார். இன்னொரு இந்த சகோதரன் அவர் பார்க்கும்போது அவர் பயங்கரமான ஒரு வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அவங்களுக்கு அதிகமான தேவைகள் இருக்கிறது. இப்போ அநேகருக்கு பார்த்தீங்க, குடும்பத்தில் அநேகருக்கு சரியான வியாபாரம் இல்லாததுனால அவங்களுக்கு சரியான பணம் அவங்க இடத்துல அவங்க சம்பாதிக்க முடியல, அதனால் ஃபீஸ் கொடுக்க முடியல, இது வாடகை கொடுக்க முடியல. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆனாலும் கூட நம்ம கர்த்தருக்கு பிரியமாய் நம்ம நடந்து அவர் சொல்லுகிறபடி நம்ம காரியங்களை செய்யும்போது அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்கும்போது அவர் நமக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அடியாருடைய வாழ்க்கையில் கூட இந்த கர்த்தர் இப்படியாக அநேக நேரங்களில் ஆண்டவரே இப்படிப்பட்ட தேவைகளை எப்படி நான் சந்திக்க போகிறேன், எங்கிருந்து எனக்கு வேண்டிய அந்த பணம் வரும், உதவி வரும் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கும்போது ஜெபித்து கொண்டிருக்கும்போது கர்த்தர் அநேக நேரங்களில் அவர் அதிசயவிதமாய் அற்புதமாய் எங்களுடைய தேவைகளை சந்தித்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களில் கூட அநேகர் இப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்களுக்கும் இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அதுதான் நம்ம முதலாவதாக செய்ய வேண்டிய காரியம். அது மாத்திரமில்லை, இப்போ கர்த்தர் இப்போ சில நாட்களுக்கு பின்பாக நம்ம வாசித்த அந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம், அந்த பள்ளத்தாக்கில் இருந்த தண்ணி வற்றி விட்டது. மழை இல்லாததுனால நம்ம இந்த கேரித்னுடைய பள்ளத்தாக்கில் இருந்த தண்ணீர் வற்றி போயிட்டுதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பாருங்கள், தேவனாகிய கர்த்தர் எலியாவை அவர் சொல்கிறாரு, நீ ஜாரெஃபாத் என்ற ஒரு இடத்துக்கு நீ கடந்து போ, அந்த இடத்துல உன்னை போஷிக்கும்படியாக, உன்னுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக ஒரு விதவையை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன், கட்டளையிட்டிருக்கிறேன் என்று அவர் சொன்னார் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்பொழுது எலியா அந்த
இடத்துக்கு அவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி அந்த இடத்துக்கு போனான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துல போகும்போது வாசித்த இந்த பகுதியில் நம்ம கேட்டோம். அந்த இடத்துல அங்கே போகும்போது அவன் ஒரு விதவையை அவன் சந்திக்கிறான். அவளுடைய சூழ்நிலை என்ன? அந்த இடத்துல இப்போ கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, ஒரு விதவையை உனக்கு ஏற்படுத்தி ஏற்படுத்துகிறேன், அதனால் நீ அந்த இடத்துல போ என்று சொல்லுகிறார். ஆனால் அவருடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது பாருங்க. 10வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே அவன் எலியா எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். 11வது வசனத்தில் சொல்லுகிறான், கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா என்றான். ஆனால் அதுக்கு அவள் என்ன சொல்கிறா பாருங்கள். 12வது அதிகாரத்தில் அதுக்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சூழ்நிலையை பாருங்கள். அவளுக்கு பஞ்சம் ஏற்பட்டதுனால அந்த தேசத்தில் இப்போ அவளுக்கு இருந்தது ஒரு பிடி மாவு தான் அந்த பானையில். அது மாத்திரம் கொஞ்சம் எண்ணெய் தான். அப்போ அவள் இந்த கடைசியாக இந்த மாவிலிருந்து அந்த எண்ணெயும் பயன்படுத்தி அது ரொட்டியை செய்துவிட்டு நாம் உருவாக்கி அதை சாப்பிட்டு விட்டு நாங்கள் மடிந்து போகலாம், செத்து போகலாம் என்று சொல்லியிருக்கிறோம் என்று சொல்லி அவள் எலியா தீர்க்கதரிசிக்கு, தேவனுடைய ஊழியக்காரனுக்கு சொல்லுகிறான்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நம்ம ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் அவர் ஊழியக்காரரை மாத்திரம் அவர் போஷிக்கிற தேவன் அல்ல. அவர் சிறுமப்பட்டவர்களை, சமுதாயத்தினால வெறுக்கப்பட்டவர்களை கூட அவர் அவரை அன்பு செலுத்துகிற தேவனாக இருக்கிறார், ஆதரிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் அவருடைய தேவைகளை சந்திக்க அவர் நல்லவரும் வல்லவரும் போதுமான தேவனாக இருக்கிறீங்க. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், அநேக நேரங்களில் இயேசு கிறிஸ்துவானவர் இப்படிப்பட்டவர்களோடு கூட தான் இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அவர்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அவருடைய மத்தியில் அற்புதங்கள் அதிசயங்களை செய்தார், அவருடைய தேவைகளை சந்தித்தார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போ பாருங்கள், அவருடைய ஒரு சூழ்நிலை எப்படி ஒரு இருக்கிறத அந்த கொஞ்சம் மாவையும் எண்ணெயும் பயன்படுத்தி ஒரு அப்பத்தை சுட்டு அதை சாப்பிட்டு விட்டு நாங்கள் செத்து போகலான் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களுடைய சூழ்நிலை எப்படியா இருக்கிறது? ஒருவேளை இதோ எனக்கு இருக்கிற இந்த பண பிரச்சனை மிகவும் அதிகமாக இருக்கிறது, எனக்கு சரியாக சாப்பிடக்கூட எனக்கு முடியாதது போல் இருக்கிறது, பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, வாடகை கொடுக்க முடியல, சரியான பிஸ்னஸ் செய்ய முடியல, வேலை இல்லை, சரியான சம்பளம் இல்லை என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிறீங்களா? ஆனால் பாருங்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட எலியா சொல்லுகிற வார்த்தை முதலாவதாக சொல்கிறான். அவளை பார்த்து, அப்பொழுது அந்த வார்த்தையை கேட்டு அவன் என்ன சொல்கிறான்? எலியா 13வது வசனத்தில் எலியா அவளை பார்த்து சொல்லுகிறான், பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் என்று சொல்லி இந்த இடத்துல அவன் சொல்லுகிறத பார்க்கலாம். அப்போ இந்த இடத்துல எலியா என்ன 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 சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். எலியா ரொம்ப எலியா அவன் சொல்லுகிற காரியத்தை பார்த்தா அவன் சுயநலம் மாதிரி அதே போல் இருக்கிறது. அவன் சொல்லுகிறான், அவளுக்கு
பரவாயில்ல, இருக்கிறதுலே நீ எனக்கு முதல்ல ஒரு சின்ன ஒரு அடையை செய்து கொண்டு வா, அதுக்கப்புறம் நீயும் உன் மகனுக்கும் நீ செய்து கொள் என்று சொல்லுகிறான். பாருங்கள், இந்த இடத்துல அந்த ஸ்திரீயான அவள் தேவனுடைய மனிதனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படியே அவள் செய்தாள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். முதலாவதாக அவளுக்கு அந்த அப்போ செய்து கொள்வதற்கு முன்பாக அந்த தேவனுடைய ஊழியக்காரனுக்கு அவளுக்கு தெரியும். நம்ம கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம், இவன் தேவனுடைய ஊழியக்காரன், இவன் வார்த்தையில் புறப்படுகிற வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள் என்று சொல்லி அவளுக்கு நன்றாக தெரியும். அதனால் முதலாக அவள் என்ன செய்தாள், எலியாவுடைய வார்த்தையை கேட்டு ஒரு அப்பத்தை ஒரு சிறிய ஒரு அடையை செய்து அவனுக்கு கொடுத்தாள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஒருவேளை நீங்களும் நானும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்திருந்தால் நம்ம என்ன செய்திருப்போம் பாருங்கள். நம்ம அப்படியாக செய்து கொடுத்துருப்போமா, அவனுடைய வார்த்தையை நம்ம கேட்டிருப்போமா, நம்ம சொல்லியிருப்போம், உனக்கு என்ன பைத்தியமா என்ன நான் சொல்கிறது உனக்கு சரியாக புரியலையா, ஒரு பிடி மாவு தான் இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது, அது அதில் கூட நீ எனக்கு பங்குடுன்னு சொல்கிறியே, நீ நீ கேட்குறது கேள்வி சரியான்னு சொல்லி நம்ம கேட்டிருப்போம். ஆனாலும் கூட இந்த விதவை அப்படி செய்யலை பாருங்கள். அது அவளை என்ன செய்தாள், முதலாவதாக ஒரு அடையை செய்து அவனுக்கு கொடுத்தாள், அவனுடைய வார்த்தையை விசுவாசித்தாள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படியாக செய்யும்போது பாருங்கள், அவள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் பாருங்கள். அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அவர் சொல்கிறார் 14வது வசனத்தில், கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாட்கள் மட்டும் பானையின் செலவழியுவதும் போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்படியாக 15வது வசனத்தில், அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள், அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். பாருங்கள், அவளுக்கு இருந்ததிலே கொஞ்சம் தேவனுடைய ஊழியக்காரனுக்கு கொடுத்ததுனால, அது தேவனுக்கே கொடுத்த மாதிரி தான். தேவனுக்கு கொடுத்ததுனால பாருங்கள், தேவன் கொடுத்த பெரிய ஆசீர்வாதங்களை பாருங்கள். இப்போ எலியா சொல்கிறாரு, இந்த பஞ்சங்காலம் தீரும் வர உன்னுடைய பானையில் மாவு குறையாது, உன்னுடைய அந்த எண்ணெய் வற்றாத இருக்கும் என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்படியாகவே அந்த பஞ்சங்காலம் தீரும் வர அவளும் எலியா தீர்க்கதரிசியும் அவளுடைய வீட்டாரும் அநேக நாங்கள் சாப்பிட்டார்கள் சொல்லி நான் பார்க்குறோம். ஆம்பரியமானவர்களை கர்த்தர் அற்புதமாக விதமாய் நம்முடைய தேவைகளை சந்திக்க அவர் நல்லவரும் வல்லவரும் போதுமானதுவனாக இருக்கிறீங்க. இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன, நம்ம அநேக நேரத்தில் நம்ம நினைக்கலாம், ஐயோ நான் ஒரு என்ன சமுதாயத்தில் என்னை மதிக்கிறவங்க யாரும் இல்லை, என்னை யாரும் ஒரு பெருசாக நினைக்கிறதில்ல என்று சொல்லி நம்ம அநேக நேரத்தில் நினைக்கிறோம். நான் ஒரு சின்ன வேலை செய்கிறேன், ஒரு சின்ன வீட்டில் இருக்கிறேன் என்று சொல்லி, ஆனால் ஜனங்க வெளியே இருக்கிறவங்க எனக்கு எந்த ஒரு மரியாதையும் கொடுக்கறது கிடையாது, என்ன ஒரு பொருள் என்று எண்ணுகிறதில்ல என்று சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் விசேஷித்தமானவர்கள். ஆமென். நீங்களும் நானும் கர்த்தருடைய தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனால, தேவனுக்கென்று நம்ம இருக்கிறதுலே கொஞ்சம் கொடுக்கும்போது கர்த்தர் அதில் பிரியமாக இருக்கிறார். அதனால் இந்த நாளில் ஒரு வேளை நீங்கள் நினைக்கிறீங்களா, என்ன நான் ஒரு சின்ன வேலை செய்து கொண்டிருக்கிறேன், ஒரு சின்ன வீட்டில் இருக்கிறேன், அதிகமான சம்பளம் இல்லை, சுற்றி இருக்கிறவங்க என்ன ஒரு பொருட்டாக எண்ணுகிறதில்லைன்னு சொல்லி. ஆனால் தேவனுடைய பார்வையில் நீங்கள் ஒரு விசேஷத்தமானவர்களாக இருக்கிறீங்க. தேவன் உங்களை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார், அவருடைய தேவைகளை அவர் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் மறந்து விடக்கூடாது. ஒருவேளை சூழ்நிலையை பார்த்தா, ஒருவேளை சந்தர்ப்பங்களை பார்த்தா, ஒருவேளை அது முடியாதது போல நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த நாளில் நம்ம கற்றுக்கொள்ள காரியம் என்ன, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அவர் நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்க அவர் நல்லவரும் வல்லவரும் போதுமான தேவனாக இருக்கிறீங்க. அது மாத்திரமில்லை, நம்ம இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையில் தேவைகள் மத்தியில் நம்ம கடந்து போகும்போது அவர் நம்ம அந்த சூழ்நிலையை கடந்து போக அதுக்கு வேண்டிய தேவைகளை சந்திக்க அவர் நல்லவரும் வல்லவரும் போதுமான தேவனாக இருக்கிறீங்க. அவர் அற்புத விதமாக வியக்கேற்க அப்பாற்பட்ட விதத்தில் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். இது விசுவாசிக்கிறீங்களா? அந்த நாளில் விசுவாசித்தீங்கன்னா நீங்கள் தேவனுடைய மகிமையை நீங்கள் இந்த நாளில்
பார்ப்பீங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. நம்ம என்ன செய்யணும்? ஏதோ இந்த விதவை செய்தபடியே கர்த்தரை நம்ம கனப்படுத்தணும். என்ன கனப்படுத்தணும்? தேவனுடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்கணும். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். நம் தேவனாகிய கர்த்தர். God is my provider. He will provide my needs. He will help me to go through my difficult situation. He knows my need is more than able to meet all my needs. இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நம்ம கொண்டவர்களாக இருக்கணும். கர்த்தருக்கு பின்மார்களே, இந்த நாளில் உங்களுடைய தேவைகள் என்ன? உங்களுடைய தேவைகளை சந்திக்க அவர் நல்லவரும் வல்லவரும் போதுமான தேவனாக இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது ஒரு காரியம்தான். தேவனை நம்ம என்ன செய்யணும்? அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நம்ம நடக்கணும். அவருக்கு நம்மளுடைய சூழ்நிலை மோசமாக இருந்தாலும் கூட, மோசமான சூழ்நிலை இருந்தாலும், ஐயோ இந்த சூழ்நிலையிலிருந்து கடந்து போகிறதுக்கு ஒரு வழியே இல்லை, அது எப்படி முடியும் என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருந்தாலும் கூட, இந்த சூழ்நிலையில் மத்தியில் கூட அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்க அற்புத விதமாக, அதிசய விதமாக, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்க அவர் நல்லவரும் வல்லவரும் போதுமான தேவனாக இருக்கிறீங்க. நம்ம செய்ய வேண்டிய காரியம் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அதன்படி நம்ம செய்யணும். அப்பொழுது இப்படியாக தேவன் நம்ம கனப்படுத்தும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் வேண்டிய எல்லா காரியங்களும் சந்திக்க அவர் நல்லவரும் வல்லவரும் போதுமான தேவனாக இருக்கிறார். அது ரெண்டாவது காரியத்தை நம்ம படித்துக் கொள்கிறோம். மூன்றாவது காரியம் இந்த நாளில் நம்ம படித்து கொண்டு போகிற காரியம் என்னென்றால், பாருங்கள், தேவனுடைய முதல்ல நம்ம வாசித்தோம். தேவன் அவருடைய அவர் நமக்கு அவருக்காக நம்ம வாழும்போது, அவருடைய ஊழியத்தை நம்ம செய்யும்போது, அவருடைய வார்த்தையை கை கொண்டு நடக்கும்போது அவர் நம்மை பாதுகாக்கிறார். நம்முடைய தேவைகளை அதிசய விதமாய் அற்புத விதமாய் சந்திக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். ரெண்டாவதாக நம்ம பார்த்தோம், இந்த விதவையை போல நாம் கூட நம்ம இருக்கிற கொஞ்சத்தில் நம்ம கர்த்தரை கனம் பண்ணும்போது கர்த்தர் நம்முடைய தேவைகளை அற்புத விதமாக அதிசய விதமாக சந்திப்பார் சொல்லி நம்ம பார்த்தோம். அது மாத்திரமில்லை, உங்களுடைய அந்த சூழ்நிலை மாறும் வரை, அந்த பஞ்சகாலம் தீரும் வரை கர்த்தர் அவர் சொன்ன வார்த்தையின்படியே அவர் செய்தார்ன்னு சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் பிரியமானவர்களே, தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனுபுத்திரனும் அல்ல. அதனால் அவர் சொன்னான், உன்னுடைய தேவைகளை அவர் கர்த்தர் உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்கிறாரு, மகளே, நீ என்னுடைய பிள்ளையாக இருக்கிறதுனால, என்னை விசுவாசிக்கிறதுனால, என்னுடைய வார்த்தையை கை கொண்டு நடக்கிறதுனால நான் உன்னுடைய தேவைகளை நான் சந்திப்பேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில் சொல்லுகிறார். அற்புத விதமாக அதிசய விதமாக இந்த நாளில் உங்களுடைய தேவைகளை சந்திக்க நல்லவராக இருக்குது. இந்த நாளில் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா கர்த்தருடைய வார்த்தையை? அவர் என்னுடைய தேவைகளை சந்திக்க போதுமானவர் என்று சொல்லி சொல்லலாம். எல்லோரும் நம்ம சேர்ந்து சொல்லலாமா? என்னுடைய தேவன் என்னுடைய தேவைகளை சந்திக்க அவர் போதுமானவர், அவர் நல்லவர், அவர் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம அறிக்கையிடலாம். அடுத்தபடியாக நம்ம வாசிக்கும்போது இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் 14வது வசனத்தில் இந்தபடி இப்படியாக எழுதியிருக்கிறது, இவைகள் நடந்த பின்பு. அப்படின்னா இந்த விதவை அவளும் அவள் வீட்டாரமும் தேவனுடைய ஊழியக்காரனும் அநேக நாட்கள் அவங்க சாப்பிட்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த கொஞ்ச நாட்கள் கடந்த பின்பாக என்ன நடந்தது? வீட்டுக்காரிய ஆகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அவன் மரித்தும் போனான் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை யோசித்து பாருங்கள். இப்போ அவளுக்கு தேவையெல்லாம் கர்த்தர் சந்தித்தார், தேவையில்லை. ஆனால் இப்போ பொழுது பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? அவனுடைய சொந்த மகன் இருக்கிற ஒரே மகன் அவன் பயங்கரமான வியாதிப்பட்டு அவன் மரித்து போனான் என்று சொல்லி இந்த பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது முதலாவதாக அவன் என்ன சொல்கிறா? தேவனுடைய ஊழியக்காரரை பார்த்து சொல்கிறா, நீ என்னுடைய பாவத்தை நீ நினைவூட்டுறதுனால எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டது என்று சொல்கிறார். நீ என்னுடைய பாவத்தை நினைவூற்றி இப்படிப்பட்ட எனக்கு இந்த கஷ்டத்தை என்னை கொண்டு வர நீ எதுக்காக என்னுடைய பாவத்தை நினைத்தாயா என்று சொல்லி அவளை கேட்குறா. இன்னொரு வழியில் சொல்ல பார்த்தா, என்னுடைய மகன் இறந்ததுக்கு நீ தான் காரணம் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களை, நாம் மூன்றாவதாக நாம் படித்து கொள்ள வேண்டிய காரியம், நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஒருபோதும் மாறாத தேவன். அவர் நமக்கு தீங்கு செய்கிற தேவன் அல்ல.
எப்பொழுதுமே அவர் நமக்கு நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார் சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால் பாருங்கள், நீங்களும் நானும் இந்த நாளில் நம்ம நிர்மூலமாக இருக்கிறது, நம்ம வாழ்கிறது, நம்ம சுகபல ஜீவனோடு இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை. அதனால் அவர் ஒருபோதும் மாறாத தேவன், அவர் நம்மை கைவிடாத தேவன். அவர் இப்படியாக அவர் உபத்திரவங்களை நம்ம இழைப்பை அவர் கொண்டு வருகிற தேவன் இல்லை என்று சொல்லி நம்ம மூன்றாவதாக நம்ம புரிந்து கொள்கிறோம். இப்போது ஊழியக்காரனாகிய எலியா என்ன சொல்கிறார், என்ன சொன்னார், என்ன செய்தார்? அப்போது அவன் என்ன செய்கிறான்? உன்னுடைய மகனை என்னிடத்தில் கொண்டு வா என்று சொல்லி அவருடைய மடியிலிருந்து எடுத்துக்கொண்டு அவன் மேலறைக்கு சென்று அந்த இடத்துல அந்த பிள்ளையின் மேலே அவன் சாய்ந்து தேவனை நோக்கி ஜெபித்தான். என்ன ஜெபித்தான்? கர்த்தாவே, இந்த பிள்ளைக்கு அவனுடைய ஆவி, அவனுடைய ஜீவனை மறுபடியுமாக கொடும் என்று சொல்லி அவன் ஜெபித்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் எலியாவினுடைய ஜெபத்தை கேட்டார். கேட்டு அந்த மறுபடியுமாக அந்த பிள்ளைக்கு அவர் ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் பிரியமானவர்களே, இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த விதவையும் அவனுடைய பிள்ளையும் இந்த பஞ்சத்திலிருந்து அவர் தப்பித்தார். பஞ்சத்தினால் உண்டாகும் அந்த மரணத்திலிருந்து அவளை தப்பி வைத்தார். ஆனால் இப்பொழுது அவளுடைய பிள்ளைக்கு அவர் ஜீவனை திருப்பி கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். எவ்வளோ நல்ல தேவன் பாருங்கள். தேவனாகிய கர்த்தருக்கு தெரியும் அவளுக்கு இருந்த அந்த ஒரே மகன் அவளுக்கு உதவி செய்ய, அவளுக்கு துணையாக இருக்க அவன் ஒரு மகன் தான் இருக்குன்னு சொல்லி அவர் தேவனாகிய கர்த்தருக்கு நன்றாக தெரியும். அதனால் அந்த அன்பான தேவன், அந்த கரிசனை உள்ள தேவன் அவர் மறுபடியுமாக அவனுடைய மகனுக்கு அந்த ஜீவ சுவாசத்தை கொடுத்து அந்த ஜீவனை அனுப்பி அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போ எலியா அந்த மகனை கொண்டு அவளிடத்துல கொடுக்குறான். கொடுத்து விட்டு அவன் சொல்லுகிறான், இதோ பார், உன்னுடைய பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னான் என்று சொல்லி 23வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். 24வது வசனத்தில் இப்படியாக இருக்கிறது, அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றாள். அப்போ இந்த இடத்துல என்ன பார்க்குறோம்? இந்த காரியம் நடந்ததுனால அவள் தேவனுக்கு மகிமை செலுத்தினான். நீங்கள் உண்மையாகவே தேவனுடைய ஊழியக்காரன் என்று சொல்லி நான் இப்போ நிச்சயமாக அறிந்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய வார்த்தையிலிருந்து புறப்படுகிற அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அது தேவனால் உண்டானது என்று சொல்லி அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த இடத்துல எலியா அந்த விதவைக்கு உதவி செய்தான் சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனாலும் இந்த இடத்துல இந்த செய்தியில் ஹீரோ யார் தெரியுங்களா? தேவனாகிய கர்த்தர் தான் ஹீரோ. அவர் எலியாவை போஷித்தார்ன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எலியாவே தப்பி ஒழித்து வைத்து அவன் போஷித்தார்ன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அற்புத விதமாக அதிசய விதமாக அவனை போஷித்தார். அது மாத்திரமில்லை, இந்த சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்ட ஒன்றுக்கும் உதவாதவர்கள், ஒரு பொருளென்று கருதப்படாத அந்த ஒரு விதவை, அது கூட ஒரு விதவையும் அவனுடைய மகன் மேலும் அவர் கரிசனை உள்ள தேவனாக இருந்து அவளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அவளை கொண்டு அவருடைய ஊழியக்காரனாகிய எலியாவை போஷித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். கர்த்தர் அது மாத்திரமல்ல, இந்த 3 காரியங்களை நீங்கள் மறந்து விடாதீங்க. முதலாவது நம்ம தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டு அவர் சொல்லுகிற காரியத்தின்படி நம்ம செய்யும்போது கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். அற்புத விதமாக அதிசய விதமாய் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, தேவன் உங்களுக்காக காகங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அநேகர் உதவியை அனுப்ப அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஒன்றை தான் நம்ம செய்யணும், அவரை விசுவாசிக்கணும், அவரை கனப்படுத்தணும், அவர் வார்த்தையின்படி நம்ம செய்யணும். அப்படி செய்யும்போது கர்த்தர் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அற்புத விதம் அதிசயமாய் சந்திக்க அவர் நல்லவரும் வல்லவரும் போதுமான தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் அற்பமானவள், என்னை குறித்து யாருக்கும் கவலை இல்லை, யாரும் என்னுடைய தேவைகளை சந்திப்பார் யார் என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களா?
நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நல்லவர், அவர் அன்பானவர், அவர் கரிசனை உள்ள தேவன். உங்களுடைய தேவைகள் என்னவென்று அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய தேவைகள் இந்த நாளில் அவருடைய வசனத்தை கை கொண்டு அவருடைய பிள்ளைகளாக நம்ம வாழ்ந்து அவரை கனப்படுத்தி அவரை விசுவாசம் வைக்கும்போது இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புத விதமாக அதிசய விதமாக உங்களுடைய தேவைகளை சந்திக்க அவர் நல்லவரும் வல்லவரும் போதுமான தேவனாக இருக்கிறார். மூன்றாவதாக நம்ம படித்து கொண்டும் அவர் தீமையை கொண்டு வருகிற தேவன் அல்ல, நம்ம இழக்க செய்கிற தேவன் அல்ல, இழக்க செய்கிறவர் அல்ல. அவர் எப்பொழுதுமே நம்ம கரிசனை உள்ள தேவன். பாருங்கள், அந்த சகோதரிக்கு விதவைக்கு அந்த மகன் தேவை என்றது அவர் அறிந்தார். அவன் மறுபடியுமாக ஒரு பெரிய அற்புதத்தை செய்து அவனுடைய ஜீவனை கொடுத்து மறுபடியுமாக அவனை அந்த தாயாரை கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எவ்வளோ நல்ல தேவன் பாருங்கள். எவ்வளோ இந்த நாளில் தேவன் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நம்ம நன்றி செலுத்திடலாம். இந்த நாளில் இதோ கர்த்தர் என்னோட ஏதோ தெளிவாக என்னை உணர்த்தினார். இந்த நாளில் தேவன் அநேகர் அவருடைய தேவைகளை சந்திக்கப்படலை என்று சொல்லி அநேக காரியங்களை குறித்து அவங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க என்று சொல்லி எனக்கு உணர்த்தினதுனால தான் நான் இந்த நாளில் நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்க போதுமானவராக இருக்கிறார். காட் இஸ் அவர் ப்ரொவைடர். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். அதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்தீங்கன்னா மறுபடியும் சொல்லுகிறேன், தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்ப்பீங்க. அற்புத விதமாக அதிசய விதமாக அவருடைய தேவைகளை உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். அவர் உங்களை அவருடைய மகிமைக்காக அவர் எல்லா தேவைகளை சந்தித்து நீங்கள் இருக்கிற அந்த சூழ்நிலை தீரும் மட்டும் அவர் உங்களுக்கு உதவி அனுப்புவார். அற்புத விதமாக அதிசய விதமாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இந்த நாளில் அவருடைய வார்த்தையை நம்ம விசுவாசிப்போம். அதனால் அப்படி நம்ம விசுவாசிக்கும் போது, அவருக்கு பிரியமாக நம்ம வாழும்போது, அவர் வார்த்தைகளை கை கொண்டு நடக்கும்போது, அவரை கனப்படுத்தும் போது, அவர் அன்பு கூறும்போது, கர்த்தர் நமக்கு உதவி செய்ய நம்முடைய தேவைகளை சந்திக்க அவர் நல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறதா நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் கொடுத்த நம்முடைய வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த செய்திக்காக நன்றி ராஜா. ஆமாண்டவரே, பிதாவே அப்பா, இந்த வார்த்தையை கை கொண்டு இந்த வார்த்தையை விசுவாசித்து பிதாவே நீங்கள் கொடுக்குற ஆண்டவர் ஆசீர்வாதங்களை இந்த வருகிற வாரத்தில் அனுபவிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, அந்த விதவியின் ஆண்டவரே அப்பா, அந்த மாவும் அந்த எண்ணெயும் குறையாதிருந்தது ஆண்டவரே, பஞ்சங்காலம் தீரும் வரை. அப்படியாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுனால உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. இந்த வார்த்தையின்படி நீங்கள் கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. நம்ம விசுவாசிக்க உதவி செய்யுங்க, நம்ம கனப்படுத்த உதவி செய்யுங்க பிதாவே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. இந்த நாம ஒன்றை மகிமைப்பட்டதுனால உங்களுக்கு ஸ்தோத்திரம் பிதாவே. தொடர்ந்து ஆண்டவர் இந்த நாளில் இந்த ஆராதனையில் பங்கெடுத்த ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை அநேகர் பண கஷ்டத்தினால இருக்கலாம் பிதாவே, அவரோட வாடகை கொடுக்க முடியாது இருக்கலாம். அநேகருக்கு இப்போ சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். பிதாவே, நீங்கள் எல்லா தேவைகளையும் சந்திக்க நல்லவரும் வல்லவரும் போதுமான தேவனாக இருக்கிறீங்கப்பா. ஆமாண்டவரே அப்பா, இதோ எங்களை பாதுகாத்து அற்புத விதமாக அதிசய விதமாக எங்களுடைய தேவைகளை சந்தித்து பிதாவே அப்பா, நீங்கள் எங்களை நடத்த அப்பா, நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்க. நன்றி ராஜா. பிதாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம் பிதாவே. நன்றி அப்பா. அப்பா, இந்த யாரெல்லாம் இப்படி வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அற்புதமாக அதிசய விதமாக நீங்கள் அவருடைய தேவைகளை சந்திக்க போகிறீங்க. உங்களுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். துதிக்கான மகிமையில் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானவருடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் வந்திருக்கிற நம்மோட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இது அனைவரோடு கூட, பிள்ளைகளோடு கூட, குடும்பங்களோடு கூட, தேவனுடைய ஜனங்களோடு கூட, ஊழியக்காரர்களோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்கள் இருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.